ஹலோ நண்பர்கள், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு பேசுகிறேன். கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் அணிலாடும் ஒன்றில் அப்படிங்கிற தொடரில் தன்னோட மகனுக்காக ஒரு கடிதம் எழுதியிருப்பார். அந்த கடிதத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதுவது. இது நான் உனக்கு எழுதும் முதல் கடிதம். இதை படித்து புரிந்து கொள்ளும் வயதில் நீ இல்லை. மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டிருக்கிறாய். உன் மொழியில் உனக்கு எழுத நான் கடவுளின் மொழியை அல்லவா கற்க வேண்டும். வங்காள திரைப்பட இயக்குனர் சத்யஜித் ரே சிறு வயதில் தன் ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் தாயுடன் சென்று மகாகவி தாகூரை அவர் நடத்தி வந்த சாந்தி நிகேதனில் சந்தித்து ஆசை பெறுவார். ஒருமுறை அப்படி வாழ்த்து பெற சந்திக்கையில் தாகூர் அவரிடம் ஒரு கவிதையை எழுதி கொடுத்தார். அந்த கவிதை: நான் உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள மாபெரும் நதிகள், பறவைகள், அருவிகள் எல்லாவற்றிலும் என் பாதம் பட்டிருக்கிறது. ஆனால் என் மகனே, என் வீட்டு தோட்டத்தில் உள்ள புல்லின் நுனியில் உறங்கும் பனி துளியை மட்டும் பார்க்க தவறிவிட்டேன். கவிதையை கொடுத்துவிட்டு சத்யஜித் ரேவிடம் தாகூர் சொன்னார், இந்த கவிதை என்ன சொல்ல வருகிறது என்பது இப்போது இந்த சிறு வயதில் உனக்கு புரியாது. வளர்ந்த பின் எடுத்து படித்து பார், புரிந்தாலும் புரியலாம். வருடங்களுக்கு பிறகு அந்த கவிதையை மீண்டும் படித்த சத்யஜித் ரே அதன் அக தரிசனத்தை உணர்ந்து பதேர் பாஞ்சாலி படம் எடுத்தார். என் அன்பு மகனே, உனக்கும் இதையேதான் சொல்கிறேன். பின் நாட்களில் இந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து படித்துப்பார். உன் தகப்பன் உனக்கு சேர்த்த ஆக பெரிய சொத்து இதுதான் என உணர்வாய். என் பிரியத்திற்குரிய பூக்குட்டியே, உன் மெத்தென்ற பூம்பாதம் என் மார்பில் உதைக்க மருத்துவமனையில் நீ பிறந்ததும் உன்னை அள்ளி என் கையில் கொடுத்தார்கள். என் உதிரம் உருவமானதை, அந்த உருவம் என் உள்ளங்கையில் கிடப்பதை, குறு குறு கை நீட்டி என் சட்டையை பிடித்து இழுப்பதை கண்ணீர் மல்க பார்த்து கொண்டிருந்தேன். உலகிலேயே மிக பெரிய இன்பம் எது? தாய்மடியா, காதலியின் முத்தமா, மனைவியின் நெருக்கமா, கொட்டி கிடக்கும் செல்வமா? எதுவுமே இல்லை. தம் மக்கள் மெய் தீண்டல் உயிருக்கு இன்பம் என்கிறார் வள்ளுவர். நீ என் மெய் தீண்டினாய். மெய்யாகவே மெய்யாகவே நான் தூள் தூளாக உடைந்து போனேன். உன் பொக்கைவாய் புன்னகையில் நீ என்னை அள்ளி அள்ளி எடுத்து மீண்டும் மீண்டும் ஒட்ட வைத்து கொண்டிருந்தாய். நீ அழுதாய், சிரித்தாய், சினுங்கினாய், குப்புற கவிழ்ந்து தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாடினாய். தரையெல்லாம் உனதாக்கி தவழ்ந்தாய். தகப்பன் கைவிரல் பிடித்து எழுந்தாய். நீயாகவே விழுந்தாய். தத்தி தத்தி நடந்தாய். தாழ்வாரம் எங்கும் ஓடினாய். மழலை பேசி மொழியை ஆசிர்வதித்தாய். என் பொம்முக்குட்டியே, இந்த எல்லா தருணங்களிலும் நீ நம் வீட்டுக்கு இறைவனை அழைத்து வந்தாய். என் செல்லமே, இந்த உலகமும் இப்படித்தான். அழ வேண்டும், சிரிக்க வேண்டும், சினுங்க வேண்டும், குப்புற கவிழ்ந்து பின் தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாட வேண்டும். தரையெல்லாம் தனதாக்கி தவள வேண்டும், எழ வேண்டும், வீழ வேண்டும், தத்தி தத்தி நடக்க வேண்டும். வாழ்க்கை முழுக்க இந்த நாடகத்தை தான் நீ வெவ்வேறு வடிவங்களில் நடிக்க வேண்டும். என் சின்னஞ்சிறு தளிரே, கல்வியில் தேர்ச்சிகொள். அதே நேரம் அனுபவங்களிடம் இருந்து அதிகம் கற்றுக்கொள். தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம் பெறு. அந்த அனுபவம் எப்போதும் சுட்டு கொண்டே இருக்கும். இறக்கும் வரை இங்கு வாழ சூத்திரம் இதுதான். கற்றுப்பார். உடலை விட்டு வெளியேறி உன்னை நீயே உற்றுப்பார். எங்கும் எதிலும் எப்போதும் அன்பாயிரு. அன்பை விட உயர்ந்தது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. உன் பேரன்பால் இந்த பிரபஞ்சத்தை நினைத்து கொண்டே இரு. உன் தாத்தா ஆகாய விமானத்தை அண்ணாந்து பார்த்தார்.
அவரது 57வது வயதில்தான் அதில் அமர்ந்து பார்த்தார். உன் தகப்பனுக்கு 27வது வயதில் விமானத்தின் கதவுகள் திறந்தன. 6 மாத குழந்தை பருவத்திலேயே நீ ஆகாயத்தில் மிதந்தாய். நாளை உன் மகன் ராக்கெட்டில் பிறக்கலாம். இந்த மாற்றம் ஒரு தலைமுறையில் வந்தது அல்ல. இதற்கு பின்னால் நெடியதொரு உழைப்பு இருக்கிறது. என் முப்பாட்டன் காடு திருத்தினான், என் பாட்டன் கலனி அமைத்தான், என் தகப்பன் விதை விதைத்தான், உன் தகப்பன் நீர் ஊற்றினேன், நீ அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, உன் பிள்ளைகளுக்கான விதையையும் உன் உள்ளங்கையில் வைத்திரு. உழைக்க தயங்காதே. உழைக்கும் வரை உயர்ந்து கொண்டு இருப்பாய். இதை எழுதி கொண்டிருக்கையில் என் பாலிய காலம் நினைவுக்கு வருகிறது. கிராமத்தில் கூரை வீட்டிலும் பின்பு ஓட்டு வீட்டிலும் வளர்ந்தவன் நான். கோடை காலங்களில் வெப்பம் தாங்காமல் ஓட்டுக்கூரையில் இருந்து கொடிய தேள்கள் கீழே விழுந்து கொண்டே இருக்கும். அதற்கு பயந்து என் தகப்பன் என் அருகே அமர்ந்து இரவு முழுவதும் பனை ஓலை விசிறியால் விசிறிக்கொண்டே இருப்பார். இன்று அந்த விசிறியும் இல்லை, கைகளும் இல்லை. மாநகரத்தில் வாழும் நீ வாழ்க்கை முழுக்க கோடை காலங்களையும் வெவ்வேறு வடிவங்களில் கொடிய தேள்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். எத்தனை காலம்தான் உன் தகப்பன் உன் அருகில் அமர்ந்து விசிறிக்கொண்டு இருப்பான்? உனக்கான காற்றை நீயே உருவாக்க பழகு. வயதின் பேராற்றங்கரை உன்னையும் வாலிபத்தில் நிறுத்தும். சிறகு முளைத்த தேவதைகள் உன் கனவுகளை ஆசிர்வதிப்பார்கள். பெண் உடல் புதிராகும், உன் உடல் எதிராகும். என் தகப்பன் என்னிடம் இருந்து ஒளித்து வைத்த இரகசியங்கள் அடங்கிய பெட்டியின் சாவியை நான் தேட முற்பட்டதைப் போல் நீயும் தேடத் தொடங்குவாய். பத்திரமாகவும் பக்குவமாகவும் இருக்க வேண்டிய பருவம் அது. உனக்கு தெரியாதது இல்லை, பார்த்து நடந்து கொள். நிறைய பயணப்படு. பயணங்களின் ஜன்னல்களை முதுகுக்கு பின்னாலும் 2 கண்களை திறந்து வைக்கின்றன. புத்தகங்களை நேசி. ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய். உன் பாட்டனும் தகப்பனும் புத்தகங்களின் காட்டில் தொலைந்தவர்கள். உன் உதிரத்திலும் அந்த காகித நதி ஓடிக்கொண்டே இருக்கட்டும். கிடைத்த வேலையை விட பிடித்த வேலையை செய். இனிய இல்லறம் தொடங்கு. யாராவது கேட்டால் இல்லை எனினும் கடன் வாங்கியாவது உதவி செய். அதில் கிடைக்கும் ஆனந்தம் அலாதியானது. உறவுகளிடம் நெருங்கியும் இரு, விலகியும் இரு. இந்த மண்ணில் எல்லா உறவுகளையும் விட மேன்மையானது நட்பு மட்டுமே. நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள், உன் வாழ்க்கை நேராகும். இவையெல்லாம் என் தகப்பன் எனக்கு சொல்லாமல் சொன்னவை. நான் உனக்கு சொல்ல நினைத்து சொல்பவை. என் சந்தோஷமே, நீ பிறந்த பிறகுதான் என் தகப்பனின் அன்பையும் அருமையையும் நான் அடிக்கடி உணர்கிறேன். நாளை உனக்கு ஒரு மகன் பிறக்கையில் என் அன்பையும் அருமையையும் நீ உணர்வாய். நாளைக்கும் நாளை நீ உன் பேரன் பேத்திகளுடன் ஏதோ ஒரு ஊரில் கொஞ்சி பேசி விளையாடிக் கொண்டிருக்கையில் என் ஞாபகம் வந்தால் இந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து படித்துப் பார். உன் கண்களில் இருந்து உதிரும் கண்ணீர் துளியில் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் நான். இப்படிக்கு உன் அன்பு அப்பா.